ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான முறையில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாங்க. இது 1/2 லிட்டர் பால். இதை நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இதிலிருந்து கொஞ்சமாக மீத்திக்கலாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு நல்ல கட்டிகள் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படி இருக்கட்டுங்க. நம்ம இப்போ அந்த பாலை சூடு பண்ணிக்கலாம். இந்த பால் நான் காய வச்சு தாங்க எடுத்திருக்கேன். அதனால் பால் சூடானதும் நான் அதில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்தால் பால் நல்லா 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பால் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம அதில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கலாம். நம்ம அதை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர்லாம் அடியில் தங்கியிருக்கோம். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். நம்ம அதை சேர்த்ததுமே பால் நல்லா திக்காகுங்க. அதனால் இதை நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் இதை 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இது இந்தளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சர்க்கரை சேர்த்துட்ட அப்புறம் இது லைட்டாக தண்ணி விட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது நல்லா கெட்டியாகி வந்துடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இது நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். இந்தளவுக்கு கெட்டியாகி வந்ததும் நம்ம இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெண்ணிலா எசன்ஸுக்கு பதிலாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஃபுல்லாக ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இது ஆறினதும் இன்னும் நல்லா கெட்டியாகுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே ஆறியிருக்கு. முன்ன இருந்ததை விட இப்போ நல்லாவே கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம இப்போ ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். இப்போ 5 மணி நேரம் ஆயிருக்குங்க. நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்குங்க. இப்போ நம்ம ஸ்பூனில் இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்ட அப்புறம் நம்ம அதை திரும்பவும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்ட அப்புறம் இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நம்ம திரும்பவும் அதே பாக்ஸுக்கு மாற்றி வச்சிடலாங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக அதை தட்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக மூடி போட்டு வச்சுக்கலாங்க. மூடி போட்டுட்டு நம்ம திரும்பவும் இதை ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ 8 மணி நேரம் போல் ஆயிருக்கு. நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐஸ்கிரீம் நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு இதை வெளியில் எடுத்துக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் நமக்கு நல்லாவே க்ரீமியாக வந்திருக்குங்க. இதை எடுக்கும்போதே பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வருது. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.